முடிகிறதா? நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் அது குடும்பமாக இருக்கலாம், நாம் வாழும் சமுதாயமாக இருக்கலாம், ஏன் குழும வாழ்க்கை வாழ்றவங்களா இருக்கலாம். நாம அவர் விட்டு சென்ற அந்த படிப்பினை அப்படின்னா, தலைவன் என்பவன் பணியாளன், தலைவன் என்பவன் பணிந்து குனிந்து பணிவுடை செய்யக்கூடியவன் என்பதை நம்மால் நடைமுறைப்படுத்த முடிகிறதா? ரொம்ப கஷ்டம். எல்லா நிலைகளிலும், எல்லா அமைப்புகளிலும், எல்லா நிறுவனங்களிலும் நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ உயர்ந்தவனா நான் உயர்ந்தவனா, நீ சிறந்தவனா நான் சிறந்தவனா, நீ தலைவனா நான் தலைவனா, இப்படிங்கிற போராட்டம் எல்லா நிலைகளிலும் இருக்குது. குடும்பத்தில் மட்டும் இல்லையா? குடும்பத்தில் இருக்கா இல்லையா? இங்கெல்லாம் மண்டையாட்டினா கூட கண்டுபிடிக்க முடியாது என்னால கூட்டத்தில். குடும்பத்தில் இருக்கா இல்லையா? இருக்கு. கணவன் மனைவியா இணைந்து வாழ்றதுக்கு நாங்க எல்லா இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் எப்பொழுதும் ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்த நம்ம ஒரு கட்டத்துல நீ சொல்றதையா நான் கேட்கணும், ஏமா நீ சொல்றதையா நான் கேட்கணும் மல்லு கட்டிக்கிட்டு வாழக்கூடிய நிலை இருக்கா இல்லையா? குடும்பத்துல இருக்கு. இதனாலதான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிந்து போய் கிடக்கிறது. நிறைய குடும்பங்கள்ல விவாகரத்து. காரணம் ஈகோ. நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ சொல்றத நான் கேட்கணுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஆனா இணைந்து ஒரு இல்லறத்தை, திரு குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு குடும்பத்திலே இது முடியல. ஒரு முறை எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவரிடம் பேசிட்டு இருந்தேன். என்னத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா, இந்த சமையலை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு நல்லா சமைக்க தெரியும் ஃபாதர். நான் பேச்சுலரா இருக்கிறப்ப எப்பெல்லாம் நாங்கள் பேச்சுலர்ஸ் பிக்னிக் போகிறோமோ அப்போ நான் தான் சமைப்பேன். அதுலேயும் நான்வெஜ்னா சூப்பராக சமைப்பேன், டேஸ்டாக சமைப்பேன், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் கேட்டேன், அப்போ உங்கள் வீட்டில் அடிக்கடி நான்வெஜ் இருக்கும், நீங்கள் தான் செய்வீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறப்ப இல்லவே இல்லை அப்படின்னாரு. ஏன் நல்லா சமைக்க தெரியும், அப்புறம் ஏன் சமைக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, ஃபாதர் ஒன்று புரிஞ்சுங்க, ஆம்பளை மட்டும் கிச்சனுக்குள்ள போயிட்டான் ஒரு முறை வெளியிலே வர முடியாது. சுடு தண்ணி வைக்கிறதுக்கு கூட போகக்கூடாது. பொம்பளைங்க என்ன செய்யணுமோ அதை செய்யணும். எதுவா இருந்தாலும் அவங்க தான் செய்யணும். நம்ம வேலை என்னவோ அதுதான் செய்யணும். படிச்சவர் சொல்றார். என்னாச்சு? கட்டின மனைவிக்கும் பெத்த பிள்ளைகளுக்கும் சமைச்சு போடுறது தன்மான பிரச்சனையா? இன்னைக்கு நிறைய வீட்டில் தன்மான பிரச்சனை இருக்கா இல்லையா? இந்த பக்கத்துல தான் கேட்க முடியும். இருக்கு, தன்மான பிரச்சனை. அப்ப அடிப்படையில் என்ன பிரச்சனைன்னா, நீயா நானான்னு மல்ல கட்டக்கூடிய ஒரு மனநிலை மேலோங்கி இருக்கிறது. இது குடும்பத்துல மட்டும் இல்லை, சமூகத்தில் இருக்கிறது. இது எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால சமூகத்தை பத்தி நம்ம பேச வேணாம். ஏன் திரு அவையில இல்லையா? திரு அவையில இல்லையா? நிறையவே இருக்கு. நீ ஆயராவியா நான் ஆயராவனா, நீ மாநில தலைவராகியா நான் மாநில தலைவி ஆவனா, நீ இல்லத்தினுடைய தலைமை சகோதரி ஆவியா தலைமை அதிபர் ஆவியா அப்படிங்கிற போராட்டம் இருக்கதான் செய்யும். அப்ப இந்த ஆண்டவர் விட்டு சென்ற விழுமியங்களை, இந்த மதிப்பீடுகளின் நம்முடைய வாழ்வாக்கள் அப்படின்னு சொன்னா, அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக நமக்கு இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு படிப்பினையை பணிந்து குனிந்து படிவினை செய்ய வேண்டும், தலைவனாக இருக்க வேண்டும். ஆனா இயேசு அதிகாரத்தால் யாரையும் ஆளவில்லை, அன்பால் ஆழ்ந்தார், அன்பால் ஆட்சி செய்தார், அதிகாரத்தால் அல்ல. அந்த ஒரு படிப்பினையை இந்த நிகழ்வு மூலமாக நமக்கு என்பித்து காண்பிக்கிறார் நம் ஆண்டவர். இரண்டாவதாக ஒரு மிகப்பெரிய ஒரு புனித நிகழ்வு நடந்திருக்கிறது. அது என்னன்னா, இயேசு தம் சீடர்களை அழைத்து பந்தியில் அமர வைத்து அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து, இது என்னுடைய உடல் என்கிறார். ரசத்தை பகிர்ந்தளித்து, இது என்னுடைய ரத்தம் என்கிறார். ஆனா அந்த சீடர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை புரிஞ்சுக்க. எப்படி ஒரு அப்பம், எப்படி ஒரு திராட்சை ரசம் இது உடலாகும் இது ரத்தமாகும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் அவங்களுக்கு புரியவே இல்லை. அதை ஏற்றுக்கொள்றது ரொம்ப கடினம். அந்த இடத்துல நாம இருந்தாலும் அதே தான். இவர்கள் எப்ப புரிந்து கொண்டார்கள்?
இயேசு உயிர்த்தெழுந்த பிறகுதான் இதையெல்லாம் புரிந்து கொண்டார்கள். உண்மையிலேயே அவர் சொன்னது மறைபொருள் அப்படிங்கிறத பிறகுதான் ஏற்றுக்கொண்டார்கள். ஆக அவர் அப்ப சொல்றாரு, எப்பொழுதெல்லாம் என்னுடைய பெயரால் கூடி அப்பத்தை பெற்று ரசத்தை பருகுகிறீர்களோ நினைவு கொள்ளுங்கள், நான் உங்களை அன்பு செய்ய வந்தேன், அன்பு செய்ததன் காரணமாக என்னையே உடைத்து உங்களுக்கு தந்தேன், என்னையே தியாகம் செய்தேன், இதை நினைவு கூறுங்கள், இதை கொண்டாடுங்கள் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றார். அன்பானவர்களே, நிறைய நேரத்தில் நாம திருப்பலிக்கு வர்றப்ப கூட நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. உண்மையிலே அப்பத்தில் ஆண்டவர் இருக்காரா? உண்மையிலே அந்த ரசத்துல ஆண்டவருடைய ரத்தமா? அப்படின்னு நிறைய முறை நமக்கெல்லாம் அந்த கேள்விகள் போயிருக்கிறது. ஏன்னா நம்ம மனிதர்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை நிறைந்த கண்களோடு ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் அனுபவிக்க முடியும், சுவைக்க முடியும். நான் இப்பொழுதும் ஒரு கருணை இல்லத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் மதுரையில். அந்த கருணை இல்லத்தில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பச்சிளம் குழந்தைகளும், அதாவது பிறந்த குழந்தைகளும், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களும், அதாவது முதியோர்களும் அந்த இல்லத்தில் இருக்கிறாங்க. ஒரு முறை அந்த முதியோர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நான் போனேன். எல்லாரும் தான் கட்டிலுக்கு அடியில் பெரிய பெரிய மூட்டையை கட்டி வச்சுருந்தாங்க. அது என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்குறப்ப எல்லாமே பழைய துணியை மூட்டை கட்டி வச்சுருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், தயவுசெய்து இந்த பழைய துணி எல்லாத்தையும் கொண்டு வெளில போடுங்க, எரிச்சிடுவோம், உங்களுக்கு நான் புது துணி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எல்லாருமே பழைய அந்த மூட்டைகளை கொண்டு வந்தாங்க வெளியே. எல்லாத்தையும் எரிச்சிக்கிட்டு இருந்தோம். ஒரு அம்மா தான் பழைய மூட்டையை போட்டுட்டு ஒரே ஒரு துணியை மட்டும் எடுத்து அப்படியே அணைச்சிக்கிட்டாங்க. நான் சொன்னேன், ஏம்மா அதையும் போடுமா, பழசுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லைப்பா, அது எனக்கு வேணும்ப்பா அப்படின்னாங்க. என்னம்மா பழசு தானம்மா, ஏமா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, இது என் பையன் 10 வயசு இருக்கிறப்ப போட்டிருந்த சட்டை, மேல் சட்டை, அது எனக்கு வேணும்ப்பா. ஏம்மா, நான் எப்பெல்லாம் என் மகனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேனோ அப்பெல்லாம் அந்த சட்டையை தூக்கி பார்க்குறப்ப என் மகன் கண்ணுக்கு தருவாங்க. அப்படியே அந்த கண்ணீர் மல்க அந்த அம்மா சொன்னது என்னை ரொம்ப அப்படியே நெருங்க செய்தது. அந்த சட்டையை பார்க்குறப்ப தன் மகன் தெரிகிறான் அப்படின்னு சொன்னால் யாருக்கு தெரியும்? யார் தன் பிள்ளை மேல அளவுக்கு அதிகமாக பாசம் கொண்டிருந்தாங்களோ, யார் தன் பிள்ளைக்காக ஏங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தானே தெரியும். அன்புக்குரியவர்களே, அப்பமும் ரசத்திலையும் ஆண்டவர் உடலும் ஆண்டவருடைய ரத்தமும் தெரியும்னா அந்த ஆண்டவர் மீது அளவற்ற அன்பும் பாசமும் அந்த ஏக்கமும் கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய நம்பிக்கை நிறைந்த கண்களுக்கு அது ஆண்டவருடைய உடலாகவும் ரத்தமாகவும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னைக்கு பல நேரத்தில் நற்கருணையை சடங்காகவும் சம்பிரதாயமாகவும் பார்க்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, திரு அவை உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது என்றால் நற்கருணையால் தான். நற்கருணை இல்லை என்றால் திரு அவை இல்லை, நீங்களும் நானும் இந்த இடத்தில் அல்ல. பல நேரத்தில் இது ஒரு சடங்கா நம்ம பார்க்கிறோம். எப்படின்னா, நான் பிரதராக இருக்கிறப்ப இந்த புதுநன்மை எடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வகுப்பு எடுத்துக்கொண்டிருந்தேன். அப்போ ஒரு நாள் கேள்வி கேட்டேன், ஏலே எதுக்கு புதுநன்மை எடுக்கணும், யாராவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்தாங்க. இது கிராமத்தில், ஒரு பெரிய ஒரு குக்கிராமத்தில் நடக்குது இந்த வகுப்பு. எதுக்கு நம்ம புதுநன்மை எடுக்கணும் அப்படின்னு யாருமே டக்குன்னு எழுந்து சொல்லலை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சின்ன பையன் எழுந்து, பிரதர் நான் சொல்லவா அப்படின்னா, என்னடா சொல்லிட்டா அப்படின்னு. எதுக்கு தான் நம்ம புதுநன்மை எடுக்கிறோம்? கல்யாணத்துக்கு ஓலை எடுத்து போவோம்ல, அப்போ ஞானஸ்தானம், உறுதி பூசல், புதுநன்மைலாம் எடுத்துட்டா மட்டும்தான் ஓலை எழுதுவாங்களாம். அதுக்காக புதுநன்மை எடுக்கிறோம் அப்படின்னு அந்த பதில் சொன்னான். அவன் மேலே குத்தமே கிடையாது. அவன் எதை கேட்டு சொல்கிறான்? வீட்டில் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்களோ, ஏலே புதுநன்மை இப்போயே எடுத்துடுறா, இல்லைன்னா ஓலை எழுதுறப்ப ஓலை எழுத மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்ச புரிதல் அவ்வளவுதான். அதனால் அவங்களுக்கு சொல்லி குறவில்லை. இதுக்காகவா நம்ம புதுநன்மை எடுக்கிறோம்? கல்யாணத்துக்கு ஓலை எழுதுறதுக்காக? இப்படி பார்த்தோம்னா அது ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம்.
பெரிய பெரிய லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணி ஒரு திருமணம் ஏற்பாடு பண்ணுவோம். கோயிலில் தாலி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணுவோம். நான் ஒரே 1 மணி நேரம் தான் கோயில் கொடுப்போம். சாமி இந்த 1 மணி நேரத்தில் பூசையை முடிச்சு அனுப்பி விட்டுருக்கேன். மறைமுறை கொடுக்கலான்னு பரவாயில்ல, இந்த நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே முடிச்சு அனுப்பி விட்டுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் மொய் எடுக்கிறவங்களாம் போயிடுவான் சாப்பிட்டு. இது ஒரு நற்கோரணை திருவிருந்து. இதுதான் இவங்களுடைய மையமாக இருக்க போகுது, இல்லற வாழ்க்கையினுடைய மையமாக இருக்க போகுது. இதை ஒரு சடங்கா சம்பிரதாயமா ஊர்ல சொல்லுவாங்க, கோயில்ல கட்டல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக இல்லவே இல்லை. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் கட்டுக்கதை இல்லை, நடக்கிறத நாங்கள் அனுபவிக்கிறத பகிர்ந்தளிக்கிறேன். எதற்காக அப்படின்னா, சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நற்கருணை அன்பின் அடையாளம், தியாகத்தின் அடையாளம், இயேசு தன்னை முழுமையாக கையெழுத்ததின் ஒரு அடையாளம். அந்த நற்கருணையை நம்ம கொண்டாடணும். அதுக்குதான் ஒவ்வொரு நாளும் பூசை நடக்குது. அந்த நற்கருணையை அந்த இயேசு இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னாரே, அதை நம்ம நினைவுபடுத்தணும். அதுதான் நம்ம ஒவ்வொரு முறையும் திருப்பணியை நினைவுபடுத்தணும். அடுத்தது அதோடு மட்டும் இல்லை, நற்கருணை கொண்டாடுறதுக்கும் இன்னொன்று என்னது, நினைவு கூறுறதுக்கு மட்டும் இல்லை, வாழப்படணும். நற்கருணை ஆண்டவர் அன்பின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் சொல்றது, அவர் விட்டு சென்ற விழுமியங்களும் மதிப்பீடுகளும் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும். அந்த அன்பு நம்முடைய குடும்பத்தில், நம் வாழ்ற சமுதாயத்தில், நாம் பணி செய்கிற இடத்துல பிரதிபலிக்கும் பொழுதுதான் அந்த நற்கருணை ஆண்டவர் உயிருள்ளவராக, உயிரோட்டம் உள்ளவராக இருக்கிறார். அவரை வாழ செய்யும். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நற்கருணை ஏற்படுத்தி இதை என் நினைவாக செய்யுங்கள், எப்பொழுதெல்லாம் கூடி வருகிறீர்களோ என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்கிறார். இன்று அந்த நற்கருணை ஏற்படுத்தியிருக்கிறார். மூன்றாவதாக இயேசு குருத்துவத்தையும் ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு ஆக்சுவலாக எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு என்னது, எத்தனை பேர் விஷ் பண்ணீங்க? கை தூக்குங்க. உங்க ஃபாதரை தெரிஞ்சாதானே? நீங்க ஒரு சில பேருக்கு விஷ் பண்ணிருக்கிறாங்க. அதனால இப்பயாவது ஹாப்பி ஃபீஸ்ட் சத்தமா சொல்லுங்க. ஹாப்பி ஃபீஸ்ட் டியர் ஃபாதர்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ. அதாவது குருக்கள், அகில உலக திருவையில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு எல்லாம் இது ஒரு முக்கியமான நாள். ஏன்னா கடவுள் இந்த குருத்துவத்தை ஏற்படுத்தணும். குருத்துவம் அப்படின்னு சொல்றப்ப பணி குருத்துவம் இருக்கிறது, பொது குருத்துவம். பொது குருத்துவங்கிறப்ப நாம் எல்லாருமே அந்த பொது குருத்துவத்தில் பங்கு பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா திருமுழுக்கு வழியாக நாம் அந்த பொது குருத்துவத்தில் பங்கு பெறுகிறோம். பணி குருத்துவம் அப்படிங்கிறப்ப எங்களை போன்றவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் பொது பணி குருத்துவத்தில் பங்கு பெறுகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு குருத்துவம் அப்படிங்கிறது ஒரு சவாலான வாழ்க்கை, ரொம்பவும் கஷ்டமான வாழ்க்கை, ரொம்ப சங்கடமான வாழ்க்கை. வெளியிலேருந்து பார்ப்பீங்க, உங்களுக்கெல்லாம் என்ன கவலை, 3 வேளையும் சோறு கிடைக்கும், சுகமாக இருக்கிறீங்க, எல்லாம் இருக்குது, என்ன கவலைன்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டங்கள். மிகவும் மிகவும் ஒரு சவாலானது. அந்த இயேசுநாதர் சொன்னார்ல, என்னை பின்பற்ற விரும்புகின்றால் சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்றுங்க. சொல்ல முடியாத சிலுவைகள் இருக்குது. அதில் நீங்கள் வேற மேலே ஏறிப்பீங்க பார்த்துக்க. அந்த சிலுவைகள் அது இன்னும் கொஞ்சம் அதிகமான சுமை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்வுதான் இந்த குருத்துவ வாழ்வு. அன்புக்குரியவர்கள், இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட வேண்டுறது விரும்புறதெல்லாம், தயவு செய்து இன்னைக்கு குருக்களுக்காக செபியுங்க. அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய பார்வையில் ஒரு சில குருக்கள், நானும் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்கிறேன், ஒரு சில குருக்கள் தவறு செய்ததினால் ஒட்டுமொத்த குருக்களும் இதே தவறை செய்கிறார்கள் என்று நான் முடிவுக்கு வரவே கூடாது. இன்னைக்கு குடும்பங்கள் நிறைய இருக்குது. ஒரு சில குடும்பங்களில் நடக்கிற தவறு எல்லா குடும்பங்களும் நடக்குமா? கிடையவே கிடையாது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அப்போ ஒட்டுமொத்த குறுக்கணும் அப்படிதான். இவர் செஞ்சாருன்னா இவங்க எல்லாரும் இதை தான் செய்வாங்க. ஒரு பானையில் ஆக்கணும், ஒரு சோறு தான் எடுத்து பார்க்க முடியும். நாங்கள் எல்லாம் என்ன ஒரே குளத்தில் உருண்ட மாட்டேயா? இல்லையே, ஒரே குளத்துல இருந்து வந்தவங்களா? எத்தனை பின்னணி, எத்தனை பண்பாடு, எத்தனை கலாச்சாரம், இவ்வளவுலேருந்து வந்திருக்கிற நாங்கள் ஒன்னே ஒன்று, நாங்கள் எங்கிருந்து வந்த வானத்திலேருந்து குச்ச வந்தவங்களா? உங்ககிட்டேருந்து வந்தோம் நாங்கள், குடும்பத்திலேருந்து வந்த நாங்கள். இன்னைக்கு நல்ல குடும்பங்கள் இல்லைன்னா குருத்துவம் இல்லவே இல்லை.
உங்ககிட்ட இருந்து வந்தவங்க. அப்ப பலமும் பலவீனமும் நிறைந்ததுதான் மனித வாழ்க்கை. அது எங்களுக்கு மட்டும் விதிவிலக்கல்ல. நான் இதை நியாயப்படுத்த விரும்பவில்லை, இப்படி சொல்லி நியாயப்படுத்த விரும்பவில்லை. நான் சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு சில குருக்கள் செய்யக்கூடிய தவறால் ஒட்டுமொத்த குருக்களும் இப்படித்தான் செய்வார்கள் என்று ஒரு ஏளன போக்கோடு பார்க்கக்கூடிய மனநிலை இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. வேண்டவே வேண்டாம். எல்லாரும் அப்படி இல்லை. ஒரு சில குடும்பங்களில் நடக்கிற தவறாக எல்லா குடும்பங்களும் இப்படிதான் இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணவே முடியாது. எனவே குருக்கள் ஆண்டவருடைய பிரதிநிதி, அதையும் தாண்டி மறு கிறிஸ்துவாக வாழ அழைக்கப்பட்டவர்கள், பலமும் பலவீனமும் நிறைந்தவர்கள். சவால்கள், நிறைய சவால்கள். இன்னைக்கு இது போன்ற ஒரு பங்கை நிர்வகிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா யாரும் எதுவும் செய்ய முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும் நானும் இருக்க முடியாது, நீங்க எக்கடுக்கட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்ல முடியாது. நம்ம இணைந்து அந்த இறையரசை கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னா இணைந்து, அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும், ஒருத்தர் ஒருத்தர் ஏற்று புரிந்து வாழ வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சங்கடமான சஞ்சலமான ஒரு சவால் நிறைந்த வாழ்வு இந்த வாழ்வு ஆண்டவருக்கு உகந்த வாழ்வாக நாங்கள் வாழ்வதற்காக இன்று அகில உலக திரு அவையில் இருக்கக்கூடிய அனைத்து குருக்களுக்காகவும், மிகவும் குறிப்பாக குருக்கள் தவறு செய்தவர்கள், தடுமாறியவர்கள், அவங்களுக்காகவும் ஜெபிக்க இந்த நேரத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த புனித நாள் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை, தலைவன் என்பவன் பணியாளன், நற்கருணை நம் நம்பிக்கையின் மறைபொருள். அதை ஒரு நாளும் மறந்து விடாமல் உரிய மரியாதையோடு அந்த நற்கருணை ஆண்டவரை நாம் நற்கருணையில் கண்டுகொள்ள வேண்டும். நற்கருணை கொண்டாடப்படுவதற்கும் நினைவு கூறுவதற்கு மட்டுமல்ல, வாழ வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். குருக்களை மதிப்போம், குருக்களுக்காக ஜெபிப்போம். இந்த கருத்துக்களை உள்வாங்கி தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். நாங்களும் உங்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம்.